ஹாய் டியர்ஸ், டுடே ஜிம் நகரோன் சார் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஏஜ் கேப் லவ் ஸ்டோரி. ஓகேங்களா? சாரி, ஏஜ் கேப் லவ் அண்ட் மேரேஜ். ஓகேவா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே கையை கட்டி நின்றுட்டுருக்கீங்க. கையில் வந்துட்டு அப்படியே அந்த 2 கையில் ரிப்பன் வச்சிருப்பல. ஸோ ரிப்பன் தான் கையில் வச்சுட்டு அப்படியே சும்மா ஆடுறீங்க, கையை கட்டுறீங்க, ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. பின்னாடி இந்த மண்டியில் கொட்டாக விழுந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. யூனிஃபார்மில், அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மா ஸ்டெப் மேலே நின்று உங்களுக்கு ஜடை பின்னி விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஜடை பின்னி முடிச்சதும் ரிப்பன் கேட்குறாங்க. டேக் இட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்னொரு கொட்டு சேர்த்து கொட்டி, ஏன் ஜாரக்கி தமிழ் வராதோ, இங்கிலீஷ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. டக்குன்னு சடனாக திரும்பி, என்னம்மா இப்படியெல்லாம் நான் பேசுகிறத பார்த்து நீ அந்த எப்படி சொல்லுவாங்க, நான் பேசுகிற அழகை பார்த்து நீ ரசிக்கணும்னு தானே நீ என்னை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துற? அப்போ நான் தமிழ் மீடியத்தில் சேர்த்த வேண்டியது தானே, நான் தமிழ்லேயே படித்து பேசியிருப்பேன்ல அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மாவை முறைக்கிறாங்க. உனக்கு வாய்க்குள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு வயன், மரியாதையாக ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜடையை பின்னி விட்டுறாங்க. ஸோ பின்னி விட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்களும் போய் கொடுக்கணும்னு ஓடுறீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 10th தான் படிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஓடி போய்ட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ பேக் எடுத்துகிட்டு லஞ்ச் பேக் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடலான்னு பார்க்குறதுக்குள்ளே குறுக்கங்களோட டேடி வந்து அப்படி கையை விரித்து நின்றுக்கிட்டாங்க. எங்கே ஓடுற அப்படின்னு. அப்பா இன்றைக்குமா அப்படிங்கிறீங்க. என்ன இல்லைப்பா இன்றைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு வாய்ஸு. ஸோ யாருன்னா உங்கள் பாட்டி தான். அப்படியே சாப்பாட்டில் வந்துட்டு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ வள ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அவ்வளோதான் டீச்சர் திட்டுவாங்க, சார் திட்டுவாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் பாட்டினா விடவே மாட்டேங்கிறாங்க. வயன் ஆக்காட்டுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டி விடுறாங்க. நீங்கள் ஐயோ டைம் ஆச்சு பாட்டிமா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன டைம் ஆச்சு, ஒழுங்காக சாப்பிட்டு போ. இங்கே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு? சும்மா வீடு காடுன்னு வாங்கிறதுக்கா? நல்லா சாப்பிட்ணும், முதல்ல சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் போதும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்கள் தாத்தா வயன் அப்படிங்கிறாரு. தாத்தா அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே தாத்தா அப்படிங்கிறீங்க. அவங்க ஒரு கிளாஸை பால் கொண்டு வந்து கையில் வச்சுட்டு, இந்தா குடிச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி வயிறு தும்முன்னு இருக்குது தாத்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னோடய வைன்குட்டியோட தும்முன்னு இருக்கா, இதை குடி, சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும், நான் உனக்கு இதில் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், எப்படியோ ஒன்று. எல்லோரும் சேர்ந்து என்னை சாப்பிட வச்சிடுறீங்கல்ல காலையில், எப்படியோ நல்ல சாப்பாட்டு பால் அது இதையும் ஊற்றி கூட்டி கடைசியில் எனக்கு எவ்வளோ பெரிய தொப்பை வரப்போகுதுன்னு பாருங்கள். எல்லோரும் ஸ்லிம்மாக அழகாக இருப்பாங்க, நான் மட்டும் தொப்பையோடு சுற்றுவேன். கடவுளே ஏன்டா என்ன இந்த குடும்பத்தில் படிச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அந்த டம்ளர் வந்துட்டு உங்களோட டேடி கையில் கொடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. வெளில போனதுமே வந்துட்டு உங்களோட சைக்கிள் தான் எடுக்கிறீங்க. ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே மிதிச்சுட்டு போடுறீங்க. ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி நின்று டைனா ஹார்ன் அடிச்சு அது பெல் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அடிக்கிற சத்தம் கேட்க முடியாமல் உள்ளேருந்து அப்படியே ஒரு சொம்பு வெளியே வந்து அப்படியே பறந்து விழுக்குது உங்கள் மேலேயே. நீங்கள் அதை அப்படியே ஒரு நோட் வச்சு அப்படியே தட்டி விட்டுட்டு, எத்தனை நாள் நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், இது எனக்கு புதுசா, இதெல்லாம் எனக்கு அப்படி ஜிசுபி மேட்டர், இதை நான் எப்படி அப்படியே சிக்ஸர் மாதிரி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் அடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சொம்பு திரும்பி போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே விழுந்திருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே விழுந்த அடுத்த செகண்ட் வந்துட்டு வெளியே ஓடி வராங்க. யார் அப்படின்னா நம்மளோட ஜெகே தான். அறிவு கட்ட ஒயினே, உனக்கு அறிவே இல்லையாடி, ஏன் இப்படி பண்ணுற, டெய்லி வந்து சும்மா விடாமல் பில் அடிச்சுட்டே இருக்க, எனக்கு வர தெரியாதா, நீ போக வேண்டியதானே அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏய் நம்ம பேர் ஒன்றா போகலாவா, அப்புறம் உனக்கு யார் தோணை, நீ வேறு அழகாக பால்கோவா மாதிரி முழு நிற்கியா, வெளியே நிற்கியா, அப்புறம் பொண்ணுங்கள்லாம் ஒன்று ஏதாவது கத்திட்டு போயிட்டா நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு இருக்குது ஒரே ஃப்ரெண்டு, வாய் மட்டும் வேடா அப்படிங்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பாதுகாப்பு எனக்கு நீ வர, ஐயோ என்னோட பாதுகாப்புக்கு நீ வர மாதிரி எனக்கு தெரியல வயன், ஏதோ நீ தான் புள்ள பூச்சிக்கெல்லாம் பயந்து என்னோட பாதுகாப்பில் வர மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வரேன் அப்படிங்கிறாட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. ஸோ உள்ளே அவர் ஒரு ஸ்டெப்பு தான் படிக்கட்டில் எடுத்து வச்சுருப்பார் வாசப்படியில். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே கொடுக்கட்டும் ஓடிட்டு இருக்கிறீங்க. எங்கடி ஓடுற அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் நீ வாய் மூடுறா ஆண்டி அப்படின்ட்டு ஓடுறீங்க. ஸோ வைனே என்ன அப்படிங்கிறாங்க அந்த ஆண்டியும். ஸோ ஜெகேயோட அம்மா தான். ஆண்டி என்ன ஆண்டி பிள்ளைய பற்றி வளர்த்து வச்சுருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழறான். ஆண்டி நீங்களும் எல்லாம் பாருங்கள், எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏய் என்ன இதெல்லாம் கேட்குற, என்ன நீ ஜெகேவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த வாளுக்கு வால் மட்டும் ஒன்றா இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது.
வாழ் ஒன்று தவிர அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்போ எனக்கு அழகு இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, அந்தஸ்து எல்லாமே இருக்குது. அப்புறம் என்ன ஆண்டி உங்கள் பிள்ளைக்கு பிரச்சனை? என் கூட ஒரு ஃப்ரெண்டு நான், அவனுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து கிட்ட வந்தாலே நசங்கிறான். அவன் அங்கே எதுவும் ஸ்கூல் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பசங்க கேங்கில் சேர்ந்துக்கிட்டானா என்னை புள்ளி பண்ணுறாங்க தெரியுமா? நான் தான் இவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இவனுக்கு நான் ஃப்ரெண்டே இல்லை போல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த ஆண்டி பார்க்குறாங்க, என்ன ஜெக்கி எப்படியெல்லாம் பண்ணுறியா நீ அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் ஒரு பைத்தியம், அவள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறியா? இத்தனை சொல்கிறாளே, நீயே நல்லா பார்க்குறீங்களம்மா. ஒரு நாளாவது நான் இல்லாமல் அவள் ஸ்கூல் போயிருக்காளா? நான் இல்லாமல் அவள் ரிட்டன் வந்திருக்காளா? நான் இல்லாமல் ஒரு கடைக்காவது போயிருக்காளா? எதுக்காக இருந்தாலும் ரச்சை பண்ணி என்னை கூப்பிட்டு போயிடுறாள்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா வந்துட்டு ஒரு இன்ச்சு கூட நீங்கள் உங்கள் அதாவது ஜெகே வீட்டுக்கிட்ட வந்து அவரை கூட்டிகிட்டே தான் போவீங்க. உங்கள் வீட்டிலேருந்து 2 வீடு தள்ளி தான் ஜெகே வீடு இருக்கும். ஸோ எங்கே போனாலும் பிடிச்சி இழுத்துட்டே தான் போவீங்களா? அதனால நீங்கள் சொல்கிறீங்க, கூப்பிட்டதும் வந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரச்சை பண்ணி வந்தால் நான் உனக்கு சொல்ல தானே அப்படிங்கிறீங்க. ஐயோ, ஏன்டி இப்படி காலங்கத்தில் சீன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிற? மரியாதை கிளம்பு, போலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்புறாரு. ஜேகேயோட அம்மா, சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லுவோம். தா இந்த தீனி மாடு வந்திருக்குல்ல, அவளுக்கு கூட நல்லா திம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பேக் எடுத்துகிட்டு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. சொன்னீங்க ஆண்டி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மீன் குழம்புடி, சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. ஆண்டி காலங்காத்தாலேவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், காலையிலே மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ லஞ்சுக்கு அதை பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ 100 சூடாக சாப்பிட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி அவன் போயிடுவானே, விட்டுட்டு போயிடுவானே, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், அவன் கிடக்குறான், நான் அவன் நிற்க வச்சுக்கிறேன், இங்கே பாரு அவன் சைக்கிள் சாவி அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆண்டி, இப்படி ஒரு ஆண்டி எனக்கு வந்துட்டு இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வளரிட்டு அப்படியே கிச்சன் ஓடிடுறீங்க. ஸோ அந்த பக்கத்தேக்கே சாவிக்கான சைக்கிள் சாவிக்கான தேடிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் மீன் குழம்பு விட்டு விளாசிட்டு இருக்கிறீங்க. வீட்டில் அப்படியே சொல்லிட்டு வந்துருப்பீங்க, என் வயிறு திம்முன்னு ஆகுது, நான் தப்போ வந்துடும்னு, வயிற்றில் இடமே இல்லை சாப்பிட்றதுக்குன்னு. ஆனால் இங்கே வந்து வெளுத்து கட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக வந்துட்டு ஜேகே அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகேவோட சைக்கிள் கீ வந்துட்டு அவங்களோட அம்மா கையில் தான் இருக்குது. அப்படியே 2 பேத்தையும் முறைக்கிறாரு. நீங்கள் நல்லா இருக்கிற ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன்டா, ஏன் நீ சாப்பிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சனியம் பிடிச்ச நாயே, நீ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன், நான் எந்த சாப்பிட்றது, வா போகலாம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த 1 ரூபா சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டுப்பீங்களா, அதே பிளேட்லேருந்து அவருக்கு ஊட்டுறீங்க. ஸோ அவரும் வாங்கிக்கிறாருப்பா, இவளுக்கு பசி போல். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் விட்டு அவரும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. ஸோ அவரோட அம்மா பாடியே பார்த்துட்டே இருக்காங்க. 2 சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், இப்படியே தான் இருக்குதுங்க. 10வது போயிடுச்சு, இதே மாதிரி இருப்பாங்களா இல்லை ஆளாளுக்கு ஒரு ஆள் கிடச்சதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்களான்னு தெரியலையே. என்னமோ ஒன்று நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுறாங்க. ஸோ 2 பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ சைக்கிள் சாவியை கொடுத்துட்றாங்க அவரோட அம்மாவும். சைக்கிள் எடுத்துகிட்டு 2 பேர் அப்படியே சைக்கிள் எடுத்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சைக்கிள் ஓட்டிகிட்டே நான் பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு வாயம் மூடுவோயேன் அப்படிங்கிறாரு. இல்லைடா இரு, இப்போ எனக்கு வந்துட்டு 15 வயசு முடிஞ்சு 16 வயசு ஆக போகுது. லிட்ரலி நம்ம 2 பேரும் டீனேஜில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிறாரு. நம்ம ஏன்டா அலோக் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உன்னையா அப்படிங்கிறாரு. உன்னையா, நான்லாம் உன்னை பற்றி சொல்ல, நான் தனியாக நீ தனியாக, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போது அந்த ஏஜ் தானே, ஏன் இன்னும் லவ்வே வரலை? அப்போது லவ் வரலைன்னா தான் இந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரலைன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பிடி டீச்சர் சொன்னாங்க. அப்போது நமக்கு இன்னும் எதுவுமே வரலையேடா, அப்போ நம்ம 2 பேர்த்துக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. காலங்காத்தால நான் சும்மா போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒரு ஃபீல் டக்குன்னு வந்துட்டு வந்துடாது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதே வயசில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஃபீலாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஃபீல் எப்போ வேணால் வரலாம், யார் மேலே வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. யார் மேலே வேணான்னா நம்ம ஏஜில் இருக்கிறவங்க மேலே வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஏஜ்னே சொல்ல முடியாது, மேபி நம்ம விட சின்னவங்க மேலே கூட வரலாம், இல்லை பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப பெரியவங்கன்னா தாத்தா மேலே கூட வருமாடா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே கேட்குறீங்க. யாருக்கு தெரியும், உன் தலையெழுத்து தாத்தா மேலே தான் லவ் வரணும்னா கண்டிப்பாக வருவோம் ஏன் அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் இருக்காது, அது தெரியல, சரி ஓகே, பட் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு யார் மேலே க்ரஷ் வரும், யார் மேலே லவ் வரும், ஐயோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு மண்டை வெடிச்சிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, ஏண்டி முதல்ல கொடுத்த மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை முடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
மறந்துட்டேனே, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சுத்தம். வா, வழக்கம் போல் காப்பி பண்ணி எழுதுவியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஓரமாக சைக்கிள் நிறுத்திட்டு அங்கே நோட்டு கொடுத்துட்றாரு. ஸோ நோட்டை கொடுத்துட்டு அவர் அந்த பக்கம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சும்மா பொண்ணுங்களாம் போயிட்டுருப்பாங்க, சும்மா சார் அப்படி சைட் அடிச்சுட்டு நிற்கிறாரு. நீங்கள் வாங்கன்னு உட்காந்து அதெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் போகலாமா அப்படிங்கிறாரு. போலாண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. ஏன்னா ஸ்கூலில் போனதுக்கப்புறம் காப்பி பண்ணி எழுத விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோட்லேயே உட்காந்து 2 பேர் எழுதிருப்பீங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போகிறீங்க. இப்போது ஸ்கூலுக்கு போனதுமே உங்களோட ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அந்த டே அந்த மாதிரி தான் போகுது. லிட்ரலி வந்துட்டு மதியம் ஆயிருக்கும். ஸோ என்னவோ தெரியல, ஜேகேக்கு வந்துட்டு வயிறு சுத்தமாக சரியில்லை. அவருக்கு ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, டே 2 பேரும் அதே சாப்பாடு தாண்டா சாப்பிட்டோம், உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. அது மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? சும்மா நீ ஊட்டி விட்டுடி, நீ எதோ பண்ணிட்டடி, நீ ஊட்டி விட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் எனக்கு இப்படி ஆகுது அப்படிங்கிறாரு. ஸோ பசங்கள்லாம் எது ஊட்டி விட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சனியை பிடிச்ச ஆமாம் இவ தான் ஊட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜேகே சொல்லவும், டேய் இதே படம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் தான் எங்கள் அம்மா இவளுக்கு சோறு கொடுத்தா என் வாயில் ஊட்டியிருந்தா, எதோ வச்சுட்டாலாட்டுருக்குதா அப்படின்னு ஜேகே சொல்லவும், அப்புறம் 2 பேரும் ப்ரப்போஸ் கூட பண்ணிக்கல, லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் 2 பேருமே அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு ஆச்சிச்சி இல்லை இங்கே பாரு, லவ் இருந்தால் தான் ஊட்டணுமா என்ன? லவ் இருக்குது, கேர் இருக்குது, பட்டு இது வேறு மாதிரி, ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது புரியாதுடா, மாற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கடி லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸே இருக்காதுல்ல, மயக்கம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உடனே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ ஜேகேவை வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படியே உங்களே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஸ்கூலில் விட மாட்டேங்கிறாங்க. அது வந்துட்டு அவளுக்கு கிளாஸ் இருக்குது, சும்மாவே படிக்க மாட்டா, அவள் எப்போ போல் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு ஜேகே இல்லாமல் வந்து அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் உங்களுக்குன்னா ஐயோ என்னையும் கூப்பிட்டு போடா மேம், எனக்கு வயிறு பயங்கரமாக வலிக்குது, எனக்கு இப்போ வாஷ்ரூம் போகணும் அப்படிங்கிறீங்க. வாஷ்ரூம் போகணுன்னா வாஷ்ரூம் போவேன், அவங்க கூட ஏன் போகிறேன், அங்கே நான் வாஷ்ரூம் கட்டி வச்சுருக்காங்க பின்னாடி முதுகில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. வேணாம் மேம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜேகே சிரிப்பாக இருக்குது. ஸோ சிரிச்சிட்டே பாய் அப்படின்ட்டு போகிறாரா. ஸோ நீங்கள் ஐயோ இன்றைக்கி எப்படி நான் வீடு போய் சேர போகிறேன்னா தெரியலையே, அவன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு செம பயமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து தான் வரீங்க. என்னடா வாழ்க்கை, இன்றைக்கின்னு பார்த்து ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. ஜேகே இல்லாமல் நான் எப்படி போவேன்? ஏற்கனவே அது பக்கத்து கிளாஸ் பையன் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். ஐயோ பேசாமல் நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம், இல்லைனா அப்பாவுக்காவது கால் பண்ணி இருந்திருக்கலாம். சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. ஃபோனும் வேறு கையில் இல்லை, ஸ்கூலுக்கு ஃபோனில் அலௌட் இல்லை. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு பயந்து போயிட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு வரத்துக்கு மணி வந்துட்டு 8 மணி ஆயிடுச்சு. ஸோ 8 மணி ஆனவும் நீங்கள் வரும்போது சைக்கிள் 2 பேரும் ஓட்டிகிட்டு உட்காந்துட்டு தான் வருவீங்க. ஏன் அப்படின்னா அது இறக்கமாக இருக்கும். இப்போது எப்படின்னா கொரியாலலாம் வந்துட்டு ஸ்கூல் மோஸ்ட்லி அதெல்லாம் மவுண்டெயின் தானே. கொரியாவில் வந்துட்டு நிறைய மவுண்டெயின் தான் இருக்கும். ஸோ அந்த மவுண்டெயின் சுற்றி தான் வந்துட்டு சின்ன பரப்பளவு தான் வந்துட்டு மக்கள் இருக்கிறது, ஓகேவா? ஸோ இந்தியாவில் கால்வாசி கூட கொரியாவோட நிலப்பரப்பு இருக்காது. முக்கால்வாசி எப்படி வளர்றனே சரி, முக்கால்வாசி வந்துட்டு மலை தான் இருக்கும். ஸோ அந்த மலைப்பகுதி இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? ஸோ மேடு பள்ளம் அப்படி தானே இருக்கும். ஸோ ஏற்றம் இறக்க மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி வரும்போது இறக்கமாக இருக்கும், வந்துடுவீங்க. ஆனால் போகிறப்ப 2 பேரும் சைக்கிள் தள்ளிட்டு தான் போவீங்க எப்போவுமே. இன்றைக்கி தனியாக தள்ளிட்டு போகிறீங்க, மூச்சு வேறு வாங்குது, கொஞ்சம் கூட பேலன்ஸே இல்லை. மணி 8 ஆகுது, 8:15 ஆகுது. அப்படியே கொஞ்சமாக போயிட்டுருக்குறீங்க. டக்குன்னு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அந்த பையன்தான். வயன் தனியாக போறியா, நான் வேணா தனிக்கு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நானே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே ஜேகே காணோம் அப்படின்னு சொல்லி அவனும் பேச்சு கொடுத்துட்டே வரான். இல்லை ஜேகேக்கு உடம்பு சரியில்லை. சரி ஓகே நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அவங்கள விடவே மாட்டேங்கிறான். வயன் நில்லு, கொஞ்ச நேரம் நில்லு, கொஞ்சம் பேசு அப்படிங்கிறான். நான் உங்ககிட்ட எதுக்கு பேசணும், எங்கள் வீட்டில் பார்த்தா திட்டுவாங்க அப்படிங்க சொல்கிறீங்க. அது என்ன ஜேகே கூடயே தெரியற, அப்போல்லாம் திட்ட மாட்டாங்க, என் கூட தெரிஞ்சால் மட்டும் திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போது உன்னோட லவராக எடுத்துக்கிட்டியா அப்படிங்கிறான். நீ யாரா நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. இங்கே பாருங்கண்ணா, நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க, நிஜமாகவே எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் ஏதோ கிராக்கு மாதிரி இருக்கான் போல். ஸோ சரியான கிராக் மண்டையன். இங்கே பாருவாயன், நீ புரிஞ்சுக்கோ, நானும் 1 வருஷமாக உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்ககிட்ட சொல்கிறான்.
அண்ணா நான் 9th படிச்சுட்டு இருந்தேன், நான் போய் இப்போ தானே 10th, நான் சின்ன பொண்ணுண்ணா, என்கிட்ட என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் என்ன சின்ன பொண்ணு, நீ 15 வயசு ஆயிடுச்சுல உனக்கு, இதுக்கு மேலெலாம் வந்துட்டு சின்ன பொண்ணுலாம் சொல்லிட்டு தெரியாத, நீ பார்க்கவும் சின்ன பொண்ணு மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறான். என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுது. சரிண்ணா நான் வந்துட்டு கிளம்புறேன். ஆமாம் தேடுவாங்க திட்டுவாங்க, உங்களை பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிடும்ண்ணா, ப்ளீஸ் நான் போய்க்கோங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வசதியாக நடக்கிறீங்க. ஆமாம் சரியான கிராக்கு பைத்தியக்கார கபோதியாக இருக்குது. என்ன பண்ணிட்டா அப்படின்னா டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்தாரானா. ஸோ நீங்கள் பயந்து சைக்கிள் கீழே போட்டிருப்பீங்க. ஸோ சைக்கிள் பேக்கோட எல்லாமே கீழே விழுந்துருக்கூடாமான்னு சவுண்டே கேட்குது. ஆனால் அந்த சைடு யாருமே இல்லை. ஒரு மாதிரி உங்களுக்கு பயமாக வேறு இருக்கா. அவன் ஒரு மாதிரி ஃபோர்ஸாக வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை வந்துட்டு ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். உங்களுக்கு அழுகையாக வருது, கத்துறீங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு அவன் கிட்ட, ரொம்ப கிட்ட, ஓகேவா. ஸோ ஒரு 2 இன்ச்சு கேப் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவன் கிட்ட வந்துட்டான். நீங்கள் அவ்வளோதான் அவன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே நிற்பீங்க. ஆனால் டக்குன்னு வந்துட்டு அவன் எப்படி சொல்கிறது, உங்கள் கிட்ட வந்து அவனோட ஃபேஸு டக்குன்னு பின்னாடி போயிடுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஜிமின் தான். ஸோ அவனோட பின்னாடி இந்த பொடனி சொல்லுவாங்கள்ல, பின்னாடி தலை, ஸோ அங்கே வந்துட்டு முடியை பிடிச்சிட்டு இழுத்துருப்பாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே முடி பிடிச்சி இழுத்துவோம். அவன் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறான். யாருங்க நீங்கள், ப்ளீஸ்ங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறான். என்னடா பண்ணுற என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பயந்து அரண்டு போய் நின்றுருக்கீங்க, அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு, இங்கே என்ன பண்ணுற நீ, பொண்ணுங்க தனியாக போனால் துணைக்கு பாதுகாப்பாக போகலாம், ஆனால் பிரச்சனை பண்ணக்கூடாது, அது உனக்கு தெரியாதா, என்ன உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறீங்க பயத்தில். ஸோ அவன் வந்துட்டு, அவன் என்னோட லவ்வர், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். லவ்வரா, என்ன வயசுக்கு 2 பேத்துக்கும், உங்கள் வீட்டில் சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஸோ நீங்கள், இல்லைங்க லவ்வர்லாம் கிடையாது, லவ்வர்லாம் இல்லை, இந்த அண்ணா என்கிட்ட ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவளை முறைக்கவும் அந்த பையன் உங்களை முறைக்கிறான். அவங்களுக்கு பயமாயிடுச்சு. நீங்கள் ஓடி போய் ஜிமின் பின்னாடி அப்படியே முதுகில் சட்டை இருக்கும்ல, ஸோ பின்னாடி அப்படியே சட்டை பிடிச்சி நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஒன்றும் இல்லை பயப்படாத நாட்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே திரும்பி சொல்லியிருப்பார். ஜிமின் எவ்வளோ ஹைட்டாக இருப்பார். ஸோ நீங்கள் அவரோட முதுகு ஹைட்டுக்கு தான் இருக்கீங்க, ஓகேவா. ஸோ அவர் அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்து உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னவோ தெரியல, அவர் அப்படி சொல்லவும் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, அவர் மட்டும் அப்படியே சும்மா நல்லா பிரைட்டாக ஜொலிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அந்த ஜெகி சொல்லியிருப்பார்ல, ஒரு ஃபீல் ஒருத்தங்க மேலே வரும், அது யார் மேலே வேணால் இருக்கலாம், எப்போ வேணால் வரலான்னு. ஸோ அதுதான் போல். ஸோ உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டில் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது, படப்படப்பன்னு அடிக்குது. இது பயத்தால் வந்த மாதிரி தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த பக்கம் அந்த பையனை ஒரு கையில் பிடிச்சிட்டு உங்களை வந்துட்டு ஒரு கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பார், கை பிடிச்சிருப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. ஐயோ என்ன ஃபீல் இது, இவ்வளோ நேரம் எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் இப்போது இவரு தான் கை பிடிக்கிறாரு, ஆனால் சேஃப் ஆக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே என்னவோ பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே ஒரு மனுஷன் வந்துட்டு உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு அந்த பையனை மாட்டிகிட்டு இருந்தான். இங்கே உங்களுக்கு வேறு ஏதோ ஃபீலிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி தான் ஜிமின் வந்துட்டு அந்த பையனை அடித்து விரட்டியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு சைக்கிளெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு இந்நேரத்தில் தனியாக வர, வீட்டில் வர சொல்லி கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எப்போவும் என் ஃப்ரெண்டு கூட தான் வருவேன், அவனுக்கு இன்றைக்கி லூஸ் மோஷன் ஆச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டான் நேரமாக, என்னை விட மாட்டேன்ட்டாங்க அவன் கூட, அதனால தான் தனியாக வர மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி அவன் எப்போவுமே கூட வருவான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, ஃப்ரெண்ட் இருக்கானா, சரி ஓகே, பட் இதுக்கு மேலே எப்போவுமே தனியாக போகக்கூடாது சரியா. அவன் வரல அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும், அவங்க வந்து கூப்பிட்டு போகணும். ஏன்னா இந்த டைமுக்கு வர ஈவினிங் இருந்தால் கூட பரவாயில்ல, நைட்டு 8:30க்கு மேலே ஆகுது சரியா. எப்போவுமே வந்துட்டு ஒன்று யாராவது காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கக்கூடாது, நம்ம தற்காப்புக்கு ஏதாவது வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஏதாவது கற்று வச்சுக்கணும் சரியா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சரிங்க அப்படிங்கிறீங்க. சரி கிளம்பு அப்படிங்கிறாரு. நீங்கள் கிளம்புற மாதிரி இல்லை, ஜிமினியே பார்த்துருக்கீங்க. என்ன அப்படிங்கிறாரு. கூட கொஞ்சம் துணைக்கு வர முடியுமா, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நான் தான் அவனை விரட்டிட்டேன்ல அப்படிங்கிறாரு. வேறு யாராவது வந்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ மேடம் பின்னாடி வரதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க போலையே, ஸோ மேடம்க்கு பாடிகார்டாக வந்துடவா என்ன அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பே வந்துடுது. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. இல்லை அதாவது நீ தனியாக போகிற அப்படின்னா உனக்கு ஒரு பாடிகார்டு தான் வேணும்னு நினைக்கிறேன், நீ கொடுக்குற பில்டப்பை பார்த்தா அப்படியெல்லாம் யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க போ. அவனுக்கு எதுவும் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதனால அப்படி பண்ணியிருக்கான், அவனும் சின்ன பையன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் போ அப்படிங்கிறாரு. இல்லைங்க ப்ளீஸ் வாங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. நீ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்ற, அண்ணான்னு கூப்பிட மாட்டியா, உன்னோட நான் பெரிய பையன் அப்படிங்கிறாரு. பெரிய பையனா,
பரவாயில்ல, சரிங்க, என்னை கூட்டி போய் விடுங்க அப்படிங்கிறீங்க. உங்கள் வாயில் எப்படி அண்ணான்னு வரும்? ஸோ வரவே மாட்டேங்குது. ம், சரி ஓகே, வா, உன் பேர் என்ன அப்படிங்கிறாரு. வயன் அப்படிங்கிறீங்க. ம், சரி ஓகே, என்னோடய பேர் ஜிமின் அப்படிங்கிறாரு. ஜிமின் ஒயன், ஒயன் ஜிமின். வா, நல்லா இருக்கே. உங்கள் ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறீங்க. ஜிமின் பார்க் அப்படிங்கிறாரு. ஒயன் ஜிமின் பார்க். அச்சோ, என்ன அழகாக இருக்காது. ஐயோ கடவுளே, என் பேர் ஜிமின், ஒயன் ஜிமின் பார்க். சே, இந்த பேருக்கு இந்த பேர் தான் பொருத்தம். கடவுள் வந்துட்டு பேரில் கூட எவ்வளோ கேட்சியாக வச்சுருக்காரு பற்றி எங்கள் 2 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டக்குழு முக்கி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரே சிரிப்பாக இருக்குது உங்களுக்கு. ஜிமின் பார்த்துட்டு, என்ன தனியாக சிரிச்சிட்டு வர அப்படிங்கிறாரு. நல்ல சரி ஓகே, என் வீடு அங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, போ, பத்திரமா போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்காத. நெக்ஸ்ட் டைம் உன் ஃப்ரெண்டு வரல அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து கிளம்பு, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்க, அப்புறம் நீங்கள் எந்த ஊர், எங்கே இருக்குது உங்கள் வீடு அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிறாரு. சும்மா தெரிஞ்சுக்கலான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, ஸ்கூலுக்கு போறியா, படிக்கிறியா, அந்த வேலை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோல்டு வாய்ஸில் சொல்கிறாரா. ரொம்ப தான் ஏதோ கேட்கக்கூடாது கேட்ட மாதிரியெல்லாம் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவம் வேறு வருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க, சைக்கிள் தள்ளிகிட்டே போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போக வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறாரு. ஸோ நீங்கள் போயிட்டு திரும்பி பார்த்துருப்பீங்க, அவர் அங்கே தான் நின்றுருப்பார். அடப்பாவி, இங்கே தான் நிற்கிறியா நீ, வீடு எங்கேருந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களோட அம்மா, என்னது சைக்கிளெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கருமம், இந்த ஜேகே இல்லைன்னா நான் வாழவே முடியாது போலியே இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன், என்னாச்சு, அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவனா லூஸ் மோஷன் ஆகிட்டு பாதிலே வந்துட்டான் ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் வந்தேன், இப்படியாச்சும் அப்படியாச்சும் நடந்து எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸு கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன வேணா டீச்சர்கிட்ட பேசிட்டா, ஈவினிங்கே வந்துடு, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் உனக்கு வேணாம், வீட்லேயே படிச்சுப்பியா அப்படிங்கிறாங்க. இதுக்காகலாம் பயப்படக்கூடாது, கடவுள் பார்த்தீங்களா என்னை ஒருத்தங்க மூலமாக காப்பாற்றினாரு, அந்த மாதிரி யாரையாவது வச்சு காப்பாற்றுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஜேகே போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறீங்க. இந்நேரத்தில் வேணாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் பாவம், ரொம்பவே அவனுக்கு உடம்பு முடியல, என்ன பண்ணுறானோ தெரியல, நான் வேறு காலைல சாப்பாடு ஊட்டி தான் அவனுக்கு வயிற்றார போச்சுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தான், எனக்கு ஒரே கில்ட்டியாக ஃபீலாக இருக்குதுமா, நான் போய் பாட்டு வந்துட்டா அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட தாத்தா பாட்டி இருந்துட்டு, போ சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறேன், ஆனால் அங்கே போயிட்டு கால் பண்ணு கிளம்புறப்போ, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தாவுக்கு காரணத்தில் பிடிச்சி கிள்ளிட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ உங்களை வந்துட்டு ஒரு பாதி தூரம் நீங்கள் 2 வீடு தள்ளி தானே, ஸோ அதனால் விட்டுடுறாங்க. போகிறப்போ அப்படி போனதுமே ஜெக்கே கிட்ட தான் வந்துட்டு, எங்கடா ஜெக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே போகிறீங்க. ஐயோ வந்துட்டா என்னோடய தொல்லை வந்துட்டா, கடவுளே அம்மா எனக்கு காப்பாற்றுமா அப்படிங்கிறாரு. சும்மா இருடா, சும்மா அவளே உன்னை பார்க்கலான்னு ஆசையாக வந்திருப்பா, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா சொல்லுங்கள் ஆண்டி, இந்த மரமண்டிக்கு எங்கே ஏற போகுது, சரி ஓகே, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சா லூஸ் மோஷன் போனதெல்லாம் அப்படிங்கிறீங்க. அதை பற்றி பேசாதடி அப்படிங்கிறாரு. அப்புறம் உனக்கு லூஸ் மோஷன் ஆனதை பற்றி பேசணுன்னா, நான் லூஸ் மோஷன் ஆச்சா இல்லை அது ஸ்டாப் ஆச்சா அதுதானே கேட்கணும், அதுக்கு மேலே நான் வேறு என்ன சாப்பிட்டேன்னு கேட்க முடியும் அப்படிங்கிறீங்க. சனியை பிடிச்ச வையாத எது கூட கம்பேர் பண்ணுறாப்பாரு அப்படின்னு கத்துறாரு. டிஜேகே வாயை மூடு நீ, சரி ஓகே ஆண்டி எப்படிங்கிறவன் திரும்ப அப்படி ஆச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனுக்கு ஓகே தான், அவன் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ட்ரிப்ஸ் போட்டோம், ஒரு 2 ட்ரிப்ஸ் இறங்குச்சு, அதுக்கப்புறம் தான் ஸ்டாப்பே ஆச்சு. அது வரைக்கும் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கு மார்னிங் டைம்லேயே ஃபிஷ் குழம்பு சாப்பிட்டது சேரலன்னு நினைக்கிறேன், இனிமேல் அந்த டைமில் அவனுக்கு கொடுக்கக்கூடாது, மதியம் மட்டும் லஞ்சு கட்டி கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்போ என்னால் தானா அப்படிங்கிறீங்க. உன்னாலலாம் கிடையாது, நீ நினைக்கிறியா அவன் சாப்பிடாம கிளம்புனான்னு, எனக்கே தெரியாமல் 4 மீனை உள்ள தள்ளியிருக்கிறான், வெறும் வயிற்றில் பொரிச்ச மீனை சாப்பிட்டா அப்புறம் அப்படி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. அட பாவி, பொரிச்ச மீன் கூட நீ காலை சாப்பிட்டியாடா அப்படிங்கிறீங்க. போன கிச்சன் பக்கம் இருந்துச்சு, சாப்பிட்டேன், என்னப்போ அதனால தான் பசி இல்லைன்னு கிளம்புனேன், ஆனால் நீயும் சாப்பாடு கொண்டு விட்டுனேன், சரி ஓகேன்னு வாங்கிட்டேன், என்னடி இப்போ அப்படிங்கிறாரு. சரி ஓகே ஆண்டி, அப்புறம் எனக்கு இவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியாக போகிறேன் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ அவங்க, ஆமாம் 2 பேரும் அப்படியே சிதம்பரம் ரகசியம் பேசுகிறீங்க தனியாக போகிறதுக்கு, பைத்தியங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சு போயிடுறாங்க. சொன்னீங்க வாடான்னு சொல்லிட்டு மொட்டை மாடி கூப்பிட்டு போயிட்டு, ஜிக்கே இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா, நீ சொன்னல அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க.
இவ்வளோ நடந்துச்சா, ஒரு நாள் நான் வரலன்னா அவ்வளோதான், நீ கதம் கதம் போலையே அப்படின்னு சிரிக்கிறாரு. டேய் ஆயமுட்றா, நீ வராது இன்னைக்கு நல்லதான், ஏன்னா நான் எனக்கான ஒரு பர்சனை பார்த்துட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏது உன்னை வந்து காப்பாற்றினாங்கன்னு சொல்லி அவங்களையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அவரே தான். ஐயோ எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எப்படிதான் நான் அவருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டேனா, அவர் வந்துட்டு என்னை அப்படியே ஹோல்ட் பண்ணார் கையில். ஒரு கையில் அவனோட முடி, இன்னொரு கையில் என்னோடய கை. எனக்கு அப்படியே வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது. ஐயோ நான் எப்படி சொல்கிறது அந்த ஃபீலிங்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே ரொம்ப பார்க்க முன்னாடி அப்படிங்கிறாரு. டே கேள்றா கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கண் இப்படி இருந்துச்சு. அவங்க பேர் வந்துட்டு ஜிமின்னு சொன்னாங்கடா அப்படின்னு சொல்கிறீங்க. எது அப்படிங்கிறாரு. ஆமாம், என்னோடய பேர் ஒயன், அவரோட பேர் ஜிமின் பார்க். எப்படி இருக்குது? ஒயன் ஜிமின் பார்க். வாவ் எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி என்னமோ ஆகிப்போச்சு. சரி ஓகே, அப்புறம் வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு என்னவா, அவரோட வீட்டை கேட்டேன், அட்ரஸ் சொல்ல மாட்டேன்னு கொஞ்சம் கோல்டாக பேசிட்டு போயிட்டாங்கப்பா. எப்படி வீடு கண்டுபிடிக்குன்னு தெரியல, வாயன் போய் தேடலாம் அப்படிங்கிறீங்க. மென்டல் ஆடி நீ இந்நேரத்தில் வந்து கூப்பிட்ற, அவன் வீட்டை போய் தேடலான்னு நான் எங்கே போய் தேட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கேயாவது தேடலாம் வாடா, அவர் பேர் ஜிமின் பார்க், அது தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் பார்க், என்னோடய மாமா ஒருத்தங்க இருக்காங்க, ஸோ அவங்க பேர் அதுதான், வேணா அங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் வேணாண்டா, இவரோட வீட்டுக்கு தான் போகணும், தேடலாம். நம்மளுக்கு எப்படி காலைல ஸ்கூல் போய்ட்டால் ஈவினிங் ஆகும் வரத்துக்கு, நான் நாளைக்கு தேடலாமா அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் வேணாம், இங்கே பாரு, சும்மா நாளைக்கு விளையாட்டுக்கு சொன்னேன், இப்போ படிக்கிற வயசு, ஒழுங்காக படி அப்படிங்கிறாரு. இந்த அட்வைஸ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன் அட்வைஸ் நீயே வச்சுக்கோ. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. எங்கடி போகிற, வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீட்டுக்கு தான், நீ இல்லாமல் எப்படி நான் போய் தேடுவேன், கண்டிப்பாக நம்ம 2 பேரும் நாளைக்கு போய் தேடுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இந்த அரப்பைத்தி இதெல்லாம் வச்சுட்டு சமாளிக்க முடியாது, நாளைக்கு எப்படியாவது லீவ் போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் வருது. நீங்களும் ஸ்கூலுக்குள்ளே கிளம்பி முடிச்சு வரீங்க. உங்களை வழக்கம் போல் உங்களை வந்துட்டு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு அனுப்பி விடுறாங்க. ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு வரீங்க. வந்து ஜேகே வீட்டில் டைன பெல் அடிச்சுட்டே இருக்கீங்க. இந்த டைம் சொம்பு கிம்பு எதுவுமே வரல. என்னடா அது, வழக்கத்துக்கு மாறா அவன் எதையும் எடுத்துடாமல் இருக்கான். இந்நேரம் ஏதாவது வெளியே வந்து விழுத்துருக்கணுமே. ஒரு வேளை நைட்டெல்லாம் ஃபுல்லாக லூஸ் மோஷன் ஆகிட்டு பையன் மண்டை போட்டானா, ஐயோயோ செத்துட்டியாடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் அப்படியே அங்கேயே விட்டுட்டு ஓடுறீங்க வீட்டுக்குள்ளே. ஸோ வீட்டுக்குள்ளே ஓடினதுமே ஜேகே அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஜேகே வந்துட்டு இழுத்து போதி படுத்துருக்காரு. சாமி கடவுளே, இவக்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேவோட அம்மா ஏன்டா இப்படி கத்திட்டு வர அப்படிங்கிறாங்க. ஜேகேக்கு என்னாச்சு, ஏன் இன்னும் வரல, இந்நேரம் நான் அடித்த பெல்லுக்கு ஏதாவது தூக்கி எரிஞ்சிருப்பான்ல, ஆனால் எதுவுமே எரியல, அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறீங்க. அதுதான் பிரச்சனையா, போ அவன் ரூமில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. ரூமில் இருக்கானா, ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வீட்டு பற்றி படுத்துருக்காரு. ஜேகே வாடா போகலாம் ஸ்கூலுக்கு அப்படிங்கிறீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை வயன் அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதடா, ஸ்கூல் போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்னால் சுத்தமாக முடியல, நைட்லாம் எனக்கு மறுபடியும் லூஸ் மோஷன் ஆச்சு, என்னால் எந்திரிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு நடிக்கிறாரு. நீங்கள் அப்படியா, சரி ஓகே, உனக்கு முடியலன்னா நீ ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வர வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல வேலை தொல்லை ஒழிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் சரி ஓகே நீ வர வேண்டாம், நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கால் தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிடுறீங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாரு. ஆமாம், நீ வரல, எனக்கு அங்கே என்ன வேலை, என்னால் போய்ட்டு நீ இல்லாமல் ஸ்கூல் இருக்க முடியாது. நேற்றே ஒரு ஹாஃப் டே என்ன சாமி கடலில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னால் நீ இல்லாமல் ஸ்கூல் போக முடியாது, நானும் இன்றைக்கி லீவே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த டையெல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி கொஞ்சம் ஸ்கூலுக்கு டிப்டாப்பாக ரெடி ஆகிருப்போம். கொஞ்சம் நம்ம மெஸ்ஸி பண்ணிக்குவோம்ல வீட்டுக்கு வரும்போது. ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நீங்களே டையெல்லாம் இழுத்து விட்டு ஜாட்டையெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அப்பாடி இன்றைக்கி எப்படியோ ஜாலியாக இருக்க போகிறோம், அப்புறம் என்னாச்சும் விளாட்லாமா அப்படிங்கிறீங்க. எப்படி உன்னெல்லாம் பெற்றாங்களா செஞ்சாங்களா அப்படிங்கிறாரு. அதுவா, செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறீங்க. என்னை பெற்று அப்படியே அழகாக செதுக்கி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பைத்தியம் எப்படி தான் உங்ககிட்ட வந்து சிக்கணுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் ஒரு வாய்ஸ், உங்களோட ஆன்ட்டி தான், ஸோ ஜேகேவோட அம்மா, வாடா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. யார் தம்பின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாரு. ஸோ நீங்களும் அந்த பக்கம் யார் தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியலையே, மாமாக்கு இது வந்திருக்காரா அப்படின்னு சொல்கிறாரு. மாமாவா, உனக்கு ஒரு மாமா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இத்தனை வருஷத்துல நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லைடா, அப்போ இது உங்கள் மாமா தானோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியலையே, இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே உங்களோட அந்த ஆன்ட்டி, ஜிமின் வாடா,
என்ன அங்கேயே நின்றுருக்க, சீக்கிரம் வா உள்ள வா அப்படிங்கிறாங்க. இருக்கா ஷூ கழட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு இந்த பேரை கேட்டதுமே டேய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. ஆனால் ஜேகேவோட மாமான்னு சொல்லவும் அவரால் பெரியவங்களாக இருப்பாங்க, உன் பேர் ஒரே பேராக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே நான் 2 பேரும் இங்கே பேசிகிட்டே இருக்கவும் ஜிமின் வெளியே வந்துட்டு பேசிகிட்டு இருப்பார். இப்போது இந்த பக்கம் ஜிமினும் ஜேகேவோட அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேகே 2 பேரும் உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு எனக்கு ஏதோ எங்கள் மாமா வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கவும் உனக்கு மாமாவா, இருடா நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஜேகே முன்னாடி வரவும் நீங்கள் ஜேகே தோல் மேலே அப்படியே கை போட்டு அந்த ட்ரெயின் வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி சிக்கு பூன்னு சொல்லிகிட்டே வரீங்க. ஸோ நீங்கள் அப்படி சொல்லவும் ஜேகேக்கும் அதே ஃபீல் வந்துச்சு. அவரும் சிக்கு பூன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வரீங்க அந்த ரூம்லேருந்து. ஸோ வந்து பார்த்தா ஜிமின் தான் மாமா அப்படின்ட்டு ஜேகே போகிறாரு. ஸோ ஜேகே பின்னாடி நீங்களும் போகிறீங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிமின் மாமா அப்படின்னு உங்களுக்கும் மாமானே வாயில் வருது. ஸோ ஜேகேவை பார்த்தது ஜிமின்ட்டு டேய் வாடா என்ன இன்றைக்கி ஸ்கூல் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்றைக்கி நான் லீவ் போட்டதும் பரவாயில்ல தான் போலையே, ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு ஒன்று பார்க்குறேன்ல மாமா அப்படிங்கிறாரு. அது சரி தான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அதனால் போகலை அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சொல்லிடுறாரா ஜேகே. அப்படின்டா சாப்பிட்டா அப்படின்னு கேட்கவும் அது ஒன்றும் இல்லைடா ஜிமினா, நேற்று மீன் குழம்பு வச்சேன், பொரிச்சு வச்சுருந்த மீனை காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்டான், அப்புறம் இந்த மாதிரி ஆகாமல் என்ன பண்ணோம் அப்படி சொல்லி உங்களோட அந்த ஆண்டி சொல்கிறாங்க. ஸோ ஜேகேன்ட்டு வாயை மூடு மணி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஏய் வாழு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ உனக்கு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும் தெரியுமாவா, நேற்று தான் பார்த்தேன், நேற்று தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் நிற்கிறதும் ஜிமின் சொல்கிறதையும் பார்த்து ஜேகேக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அட பாவி சண்டாளி, ஏன் மாமனுக்கு அடி நீ ரூட்டு விட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஹாய் மாமா அப்படிங்கிறீங்க. ஜேகே அப்படியே ஷாக்காக உங்களுக்கு திரும்பி பார்க்குறாரு. ஜிமினும் அப்படியே அப்படிங்கிறாரு. இல்லை இவங்க அவனோட அம்மா எனக்கும் அம்மா மாதிரி, ஜேகேவோட அப்பா எனக்கு அப்பா மாதிரி, ஜேகேவோட பெட்டு என்னோட பெட்டு மாதிரி அப்படிங்கிறீங்க. ஜேகேக்கு சிரிப்பாக வருது. அப்படியே அடக்கிட்டு அப்படியே பார்த்துருக்காரு நீங்கள் பேசுகிறத. ஸோ நீங்கள் க்யூட்டாக ஏதோ அப்படி சமாளிக்கிறீங்க. ஸோ எல்லோரும் உங்களை வேடாக பார்க்குறனால இந்த பக்கம் ஜிமின் அப்படி தான் மாமாவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரா. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதனால ஜிமின் மாமா நீங்கள் எனக்கு ஜேகேக்கு ஜிமின் மாமா அப்படிங்கிறதுனால எனக்கும் மாமா மாதிரி அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜேகேக்குன்னா அவ்வளோதான் செம சிரிப்பாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்படியே வந்துட்டு வாயை மூடுறா போகிறங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு மாமாவா, அது சரி நேற்று அண்ணான்னு கூப்பிட சொன்னதுக்கு கூப்பிட மாட்டேன்னா இன்றைக்கி என்ன டக்குன்னு மாமான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃப்ளிட் பண்ணுற வேலைக்கு கலாய்க்கிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ எனக்கு வெக்கமாக வருது, இது என்ன இப்படி ஒரு மாதிரி பேசுகிறாரு, அப்போ இவருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி வேறு யோசனை போகுது. இப்போ எப்படின்னா பெரியவங்களாம் வந்துட்டு சின்ன பொண்ணுங்க கிட்ட விளையாட்டுக்கு, அதாவது விளையாட்டுக்கு நம்ம ஃப்ளிட் பண்ணுற மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி கேட்பாங்களே, விளையாட்டு கேட்பாங்களே. ஸோ அந்த மாதிரி அவர் சும்மா பேசவும் நீங்கள் வந்துட்டு ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கேன்னு ஒரு ப்ளஷ் ஆகுது, அதை காட்டிக்கவும் முடியல, காட்டாமல் இருக்கவும் முடியல, ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் அந்த ஆண்டி இருக்காங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு அப்படியா ஒயன், இங்கே பாரு ஜிமின், இவ தான் வந்துட்டு ஒயன், உனக்கு மறுபடியும் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன், இவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ரொம்ப ஒஸ்ட்டு ஃப்ரெண்டும் 2 பேரும், 2மே இவ தான். ஏன்னா வந்துட்டு விடவே மாட்டா, ரொம்ப 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஷையாக வருது, ஐயோ என்னை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு கேட்குறாரு, அப்போ நீ தான், அதாவது நேற்று சொன்னேன்ல உன் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஜேகே தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா அப்படிங்கிறீங்க. ஏய் மாமான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் கூப்பிட்டா என்ன, ஜேகே உங்களை மாமா என்னன்னு கூப்பிட்றான், அப்போ நானும் உங்களை மாமான்னு தான் கூப்பிடுவேன், ஓகேவா மாமா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமி வந்துட்டு ஏய் அப்படி இல்லை, ஜேகேவுக்கு நான் மாமா தான், உனக்கு எப்படிடா நான் மாமாவேன் அப்படிங்கிறாரு. மாமாலாம் ஆகலாம் ஆன்ட்டி, இப்போ நீங்கள் எனக்கு அம்மா தானே அப்படி சொல்லி திடீர்னு முறையவே மாற்றிடுறீங்க. ஏன்டி இவ்வளோ நாளாக நான் அம்மா தான் ஆண்டி தாண்டி கூப்பிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்னிலேருந்து நீங்கள் எனக்கு அம்மா, அப்புறம் அங்கிள் எனக்கு அப்பா, அண்ட் ஜேகே எனக்கு அண்ணாவோ தம்பியோ அப்படிங்கிறீங்க.
என்னடா திடீர்னு இவன் முறையெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறா, இவன் உனக்கு ஃப்ரெண்டு, நான் உனக்கு ஆன்ட்டி, இவன் அப்பா உனக்கு அங்கிள், இதுதான் நான் இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை ஆன்ட்டி, சிச்சி அப்படி இல்லை அம்மா அப்படிங்கிறீங்க. ஸோ இங்கே ஜேகே வந்துட்டு எப்படி அப்படியே வந்துட்டு பச்சையாக என்ன காட்டிடுறான். நான் கொஞ்சம் கூட இவனுக்கு அதை மறைச்சி பேசவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் வாயை பிடிச்சி பொத்திக்கிறாரு. பொத்தி இழுத்துட்டு வந்து உட்கார் வாயின் கொஞ்சம் நேரம், எல்லாத்தையும் அப்படியே வளராத அப்படிங்கிறாரு. ஓ அது வேறு ஒன்று இருக்குல்ல, சாரிடா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகே போய்ட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் ஓடி போய்ட்டு ஜிமின்க்கு இன்னொரு சைடு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு அப்புறமாம்மா அப்புறம் என்ன பிளான், என்ன பண்ணுறீங்க, வெளிலங்க போகலாமா, நானும் லீவு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த பக்கம் ஜிமின் கை பிடிச்சிட்டு ஆமாம்மா நானும் வரட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்க்குறாரு, ஜேகேயும் பார்க்குறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்கள் 2 பேர்த்துக்கு 15 வயசு அப்படின்னா ஜிமினுக்கு வந்து 24 வயசு, ஓகேவா. ஸோ அவர் ரொம்ப ஏஜ், அதான் உங்கள் ஏஜுக்கு அவருக்கு அவரோட ஏஜ் அதிகம்தான். ஸோ ஆனால் அவருக்கு வந்துட்டு 24 தான் ஆகுது, உங்களுக்கு ஆனால் 15 தான் ஆகுது. ஸோ 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அம்மா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அக்கா எங்கேயாவது கூட்டு போய்ட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னமோ பண்ணுறா 2 இன்னைக்கு மட்டம் போட்டுருச்சு, பரவாயில்ல கூட்டி போய்ட்டு வா, எப்போவுமே ஸ்கூல்னு போகிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நீயும் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. இங்கே ஜிமின் எப்படி சொல்கிறது, ஜேகேவோட அப்பா மட்டும் வந்துட்டு ஒர்க்கு போயிடுவார். ஸோ மோஸ்ட்லி ஒரு ஆஃபீஸுங்க கிடப்பார், அதனால் அவருக்கு இப்போ இங்கே இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாம் தான் போகிறீங்க. ஸோ போனால் வந்து எப்படின்னா ஒரு பீச்சுக்கு போகிறீங்க. ஸோ பீச்சுக்கு போனதுமே இங்கே நீங்கள் அண்ட் ஜேகே கூட அமைதியாக தான் இருக்கீங்க. ஆனால் ஜேகேவோட அம்மாவுக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும் போல், அதுதான் ஜிமின் கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ ஜிமினோட அக்கா, தட் மீன்ஸ் ஜேகேவோட அம்மா வந்துட்டு தண்ணி பார்த்து செம்மையாக விளையாடுறதுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு வந்துட்டு தண்ணி ரொம்ப பிடிக்கும் போல், ஜீன் தானே. ஸோ அப்படி தான் அவங்க 2 பேரும் அப்படி ஜாலியாக விளையாட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி போவீங்க, நீங்கள் ஜிமின் இங்கே நிற்கிறப்போ ஜிமின் போய் தான் நீங்களும் போயிருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே நின்று வியூ தான் பார்த்துட்ருக்காரு, அவங்க விளையாடுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமின் கூட நின்றுருக்கீங்க. ஓய் நீ போகலையா அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் தனியாக இருப்பீங்கள்ல அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் வீடியோ எடுக்கட்டா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்களா, போ உன்னை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த வீடியோ கட் பண்ணுங்கள், என்னை மட்டும் தனியாக எடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு, கட் பண்ணிட்டு சரி ஓகே மேடம் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை எப்படி வீடியோ எடுக்கட்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், ரீல்ஸ் போடுற மாதிரி அப்படியே எடுக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், டைலாக் சொல்கிறியா, ஓ மேடம்க்கு ரீல்ஸ் எல்லாம் இருக்கா, இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுறியா நீ அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வந்துட்டு 20K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அம்மாடியோ இந்த வயசுலேயே மேடம்க்கு 20K ஃபாலோவர்ஸா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு அப்படியே உங்களை வீடியோ போய் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இந்த ஒரே லவ் டைலாகாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு உன் வயசுக்கும் நீ பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் எனக்கு 15 வயசு ஆயிடுச்சு, இது வந்துட்டு எனக்கு லவ் வர வேண்டிய வயசு அப்படிங்கிறீங்க. என்ன நீ எல்லாமே அப்படியே ஓப்பனாக பேசிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. மறைச்சி பேச என்ன இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். ஓ அப்போ என்கிட்ட உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வாயேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. மாமா அப்படின்ட்டு வரீங்க. ஸோ அப்படியே உங்கள் காதை பிடிச்சி திருக்கிட்டு மாமான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம மட்டும் கூப்பிட வேணாம்னு சொல்கிறீங்க, ஜெக்கை மட்டும் கூப்பிட்றான்ல, நானும் தான் கூப்பிடுவேன், மாமா 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 ஜிவின் மாமா அப்படிங்கிறீங்க. ஸோ ஏன் இங்கே பாரு, அவன் வந்துட்டு என்னோட அக்கா பையன், ஓகேவா. ஸோ அவன் அப்படி கூப்பிடலாம். இன்கேஸ் நீயும் என்னோடய அக்கா பொண்ணாக இருந்தால் நீ கூப்பிடலாம், தப்பில்லை. பட் நம்ம 2 பேரும் வந்து ரிலேட்டிவ் கிடையாது. ஸோ வேறு ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நீ என்னை வந்துட்டு அண்ணான்னு கூப்பிட்டினா பிரச்சனை இல்லை, ஆனால் நீ மாமான்னு கூப்பிட்றது எனக்கே வியடாக இருக்குது அப்படிங்கிறாரு. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னோடய அம்மா இனிமேல் உங்களுக்கு அக்கா, ஓகேவா, நான் வேணால் தத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மேடம் விடுறதா இல்லை, அவர் வந்துட்டு சின்ன பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த வீடியோவில் எல்லாமே வந்துட்டு ஜிம்மினை பார்த்தே தான் பேசுகிறீங்க. அவரே வந்துட்டு ஒரு சில டைம் எப்படி சொல்கிறது, ஃபால் ஆகுற மாதிரி அவருக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா கண்ணை பார்த்தே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கேமராவே பார்க்கல, கண்ணை பார்த்தே பேசுகிறீங்க. ஸோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே தான் அத்தனையும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவரே வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. டக்குன்னு வந்துட்டு ஜெகே இடையில புந்துடுறாரு, குறுக்க இந்த கசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு சாணியை பிடிச்ச நான் வருது பாரு, இப்போ தான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சு, வந்துட்டான் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின், அம்மாடி இவன் நான் என்ன பார்த்து பேசிகிட்டு இருக்கா, சரி ஓகே சின்ன பொண்ணு தானே ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு.
இப்போது அப்படியே தான் டேஸ்லாம் வந்துட்டு நிறையா ஸ்கிப் ஆகுது. டெய்லி வந்துட்டு நீங்கள் ஜேகே வீட்டுக்கு போகிறது, அடிக்கடி ஜிமின் இப்போ அங்கே வருவாரா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் பார்க்கறதுக்காகவே அங்கேயே அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே காற்று கடந்த வழி மேலே வெளி வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஜேகே வீட்டிலே தூங்கிடுவீங்க. ஸோ அப்படி தான் அவங்களோட டேஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஜிமின் வரும்போதெல்லாம் மாமா மாமான்னு பின்னாடியே தெரியுவீங்க. ஸோ இப்படி தான் ஒரு டைம் வந்துட்டு ஜிமின் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்போ தான் வந்துட்டு அங்கே உங்கள் வீட்டிலேருந்து ஜேகேவோட வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் போயிருக்க மாட்டீங்க. சொல்லுப்பா இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. கரெக்டாக ஃபோன் வருது ஜேகேட்டேருந்து. என்னடா அப்படிங்கிறீங்க. மாமா வந்திருக்காருடி அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் வரியா அப்படின்னு கேட்கவும், இதுவும் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வரீங்க. ஸோ ஓடி வந்து பார்த்தா ஜிமினையும் காணோம், ஒருத்தரையும் காணோம், செப்பலையும் காணோம். டே என்னடா காணோம் அப்படின்னு கேட்கவும், ஹோம்ஒர்க் எழுதித்தா அப்படிங்கிறாரு. ஏன் நீ எழுதிக்க மாட்டியா? அதுக்கு எதுக்கு இப்படி சொல்லி கூப்பிட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்க. இங்கே பாரு வயன், இன்றைக்கி மட்டும் நீ எனக்கு இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்த அப்படின்னா நாளைக்கு நான் என் மாமா வர சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நிச்சயமாவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ப்ராமிஸா இன்றைக்கி இத்தனை ஹோம்ஒர்க் எனக்கு இருக்குது, முடிச்சு கொடுத்தேன்னா கண்டிப்பாக நீ முடிச்சு கொடுத்த கையோட ஃபோன் பண்ணி ஜிமின் மாமா ஒன்று பார்க்கலாம் போல இருக்குது வா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். மாமாவும் உடனே வருவாங்க. அப்புறம் நீயும் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. எங்கடா நோட்டு, என்னடா அசைன்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கை நீட்டிட்டு ஸோ ஜேகே வந்துட்டு இந்தாடி நோட்டு இந்தாடி பானம் சொல்லி கொடுத்துட்றாரு. உட்காந்து மங்குன்னு எழுதிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வேறு வருது. ஜேகேவோட அம்மா தான் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களோட ஃபோனுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. ஒயன் இங்கே எதுவும் எழுதிட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும், வராளா என்ன அப்படின்னு கேட்கவும், ஒயன் வீட்டுக்கு போறியாடா இங்கே இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி இன்றைக்கி அம்மா இன்றைக்கி வந்துட்டு நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், எனக்கு சாப்பாடு சேர்த்து செஞ்சுருங்க, அவங்கள எனக்கு சாப்பாடு செய்ய வேணும்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிட்டே இருக்கிறீங்க. அவள் வரலையாமாங்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேடா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸை வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இங்கே விடுறது எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சேஃப்டியாக இருப்பீங்க, அதனால் விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே மாங்குன்னு எழுதிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஆக்காட்டி சாப்பாடு வாங்கிட்டே எழுதிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவருக்கு வந்துட்டு காரியம் ஆகணும்ல, அதனால ஊட்டி தானே ஆகணும். ஸோ ஊட்டி விட்டுருக்காரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு 2:30 ஆகுது எழுதி முடிக்கிறதுக்கு. எழுதி முடித்ததுமே ஃபோனை கையில் கொடுத்து இந்தா கால் பண்ணுடா அப்படிங்கிறீங்க. ஏய் இந்நேரத்துலையாடி அப்படிங்கிறாரு. நீ என்ன சொன்ன, எனக்கு ப்ராமிஸ் பண்ணல கால் பண்ணி வர சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டேய் நேரத்துக்கு பண்ண தப்பா எடுத்துக்குவாங்க, நீ பயந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு ஜேகே, இப்போ நீ பண்ணினதான் என்னமோ தெரியலம்மா, தூக்கமே வரல, எனக்கு ஒன்று பார்க்கணும் போலயே இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லு. சரி ஓகே பையன் ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதுக்கு நீயே பேசிடுறேன் அப்படிங்கிறாரு. எது நானா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு என் அம்மா நம்பர் வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. இத்தனை நாளாக இதை மறந்துட்டு பத்தியாடா ஜேகே, நம்பர் கொடுறா அப்படின்னு சொல்லி இன்றைக்கே தான் நம்பர் கேட்குறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாரு. ஸோ ஜேகேக்கு வந்து எப்படின்னா உங்களை ரொம்ப பிடிக்கும், எப்படின்னா ஆஸ் அ ஃப்ரெண்டா. ஸோ அதே மாதிரி அவரோட மாமாவை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஜிமின் மேலே ஆசைப்பட்டது வந்துட்டு அவருக்கு தப்பாகவே படலை. எப்படின்னா நல்லா பார்த்துக்குவாங்க, சேஃப்டியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு மெச்சூர்டாக இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் இந்த பேசிக்கோ அப்படின்னு நம்பர்லாம் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வந்து நம்பர் வாங்கிட்டு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மா பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்டன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஸோ ஜேகே போய் சோஃபாவில் படுத்தாச்சு. ஸோ நீங்கள் கடல் மேலே உட்காந்துட்டு ஐயோ எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கா. ஸோ தனியாக போயிடலான்ட்டு பால்கனிக்கு ஓடிடுறீங்க. ஸோ ஜேகே பார்த்து சிரிச்சிட்டே தூங்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. அங்கேருந்து ஃபோன் அட்டன் பண்ணணும். ஹலோ அப்படின்னு ஒரு சவுண்டு. அச்சோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெக்க வேறு. ஹலோ அப்படிங்கிறீங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா நான் வயன் அப்படிங்கிறீங்க. ஓய் என்ன அதில் இந்த நம்பர் வந்து கூப்பிட்ருக்கா, இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே தான் இருக்கியாவா, அப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பைத்தியம் நான் பக்கத்து ரூமில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. வருது பாருங்க உங்களுக்கு கோவம். அட பாவி சண்டாளா ஜேகே, வீட்டில் வச்சுட்டே இல்லைன்னு சொன்னியாடா நான் சாப்பிட்ணும் நாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பால்கனியை கதவு திறந்துட்டு வரீங்க. பாருங்கள் இங்கே ஜேகேக்கு சிரிப்புனா சிரிப்பு. அப்படி போட்டு அவனை அடி அடித்து உதவுன்னு வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே கத்திட்டுருக்காரு. அந்த பக்கம் ஜிமினுக்கு இதெல்லாம் கேட்குது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா நீங்கள் ஜேகே போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. ஏன் என்னாச்சு ஒன்று கவனையை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு இவன் சொல்லவே இல்லை, நான் வந்துட்டு
இதெல்லாம் இன்னும் இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா நான் கால் பண்ணி மாமாவை பார்க்கணும் போல் இருக்குது வான்னு சொல்லுவேன். மாமா வருவாங்க நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறீங்க. சரி இரு, நீ ஏன் என்னை பார்க்கணும்? அவன் அப்படி சொன்னால் நீ எதுக்காக இதெல்லாம் அவனுக்கு பண்ணி கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன் பார்க்கணுமா? அது வந்து சும்மா 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 மாமா அப்படிங்கிறீங்க. சும்மா சும்மாவா? சரி ஓகே. நான் இங்கே தான் இருந்தேன், நானும் கேட்டேன் அவன்கிட்ட வாங்கி வந்தாரான்னு. ஆனால் இல்லை அவன் வரலை அப்படின்ட்டான். சரி ஓகே, நானும் போய்ட்டு பார்த்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். சரி ஓகே வாங்கி பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஜெமீன் போனது இங்கே ஜெகே போட்டு என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க. சண்டாளா நல்லா இருப்பியடா நீ, வந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, நான் எவ்வளோ பேசியிருந்துருப்பேன், எல்லாத்தையும் எடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கவும் ஜெகே உங்கள் கையை பிடிச்சிடுறாரு. இங்கே பாருவாயன் உட்கார நிமிஷம் அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, மற்ற டைமில் எல்லாருக்கும் இருக்கிறப்போ பேசுகிறது வேறு, இப்போது நீ வந்துட்டு மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடு, இதுதான் நல்ல சான்ஸ் அப்படிங்கிறாரு. என்னதான் இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் சேம் ஏஜ் தானே உங்கள் 2 பேர்த்துக்கும். ஸோ உங்களோட மென்டாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேறையா. ஸோ நீங்கள் பண்ணுறது தப்பே இல்லை அப்படிங்கிறது அவருக்கும் உங்களுக்கும் அதே தான். ஸோ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ஜேகே எப்பவுமே பண்ணுவார். என்னதான் சும்மா விரட்டினாலும் கோவமாக பேசினாலும் அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு, பட் உங்கள் மேலே செம்ம கேர் இருக்குது அவருக்கு. ஸோ ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான் எப்போவுமே. இங்கே பாரு, நான் பண்ணது எதுவுமே தப்பு இல்லை. இப்போது மாமா ரூமுக்கு போகிறாரா, அவர் போயிட்டு உட்காந்துருப்பார், நீயும் போ, கதவை தட்டு, திறப்பார். திறந்ததுக்கப்புறம் நீ உள்ளே போய்ட்டு மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லு. கண்டிப்பாக பேசுவார். பால்கனியில் நின்று பேசுங்க, உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ பேசு, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசு. ஏன்னா அந்த டைமில் பால்கனியில் சில்லுன்னு காற்று வரும். ஸோ மேபி அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட எதுவும் காட்ட மாட்டார். இதெல்லாம் ஏதோ என் மண்டைக்கு தோணுதுடி, போ 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 அப்படிங்கிறாரு. டேய் ஜேகே, நீயா இது, என் தங்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி இப்படி கையில் இப்படி பண்ணி முத்தா கொடுப்பாங்க சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிவிட்டு ஓடுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு என்ன நடக்க போதோ தெரியலையே, இவன் வேறு ப்ரப்போஸ் பண்ணுவா, மாமா என்ன சொல்லுவாங்க, இவளுக்கும் மாமாவுக்கு எத்தனை வயசு வித்தியாசம் அப்படின்னு யோசிக்கிறாரு. பார்த்தா கிட்டத்தட்ட 9 வருஷம். 9 வருஷம் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்களே, இவர் நாங்கள் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் போய்ட்டு அதே மாதிரி கதை தட்டுறீங்க. ஸோ ஜிமின் கதை திறக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. மாமா கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறீங்க. சரி வா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் போயிட்டு மாமா பால்கனிக்கு போகலாமா அப்படிங்கிறீங்க. குளிர்லையா அவனுக்கு அப்படிங்கிறாரு. இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் போயிட்டு 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த கம்பி மாதிரி இருக்கும்ல, ஸோ சின்ன இது மாதிரி அங்கே அப்படியே கையை வச்சு சாஞ்சு நின்றுருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் நின்றுக்கிறீங்க. உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்ன இந்நேரத்தில் தூக்கம் இல்லையா எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா, இவ்வளோ நேரம் எழுதிட்டே எனக்கு கை செம்மையாக வலிக்குது, பைத்தியக்காரன் எல்லா ஹோம்ஒர்க்கையும் என்கிட்ட எழுத வச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் சிரிச்சிட்டே இருக்காரு. சிரிக்காதீங்க மாமா, எல்லா வேலையும் அவனுக்கு நானே பண்ணி கொடுக்குறேன், அவன் எது தான் பண்ணுறானே எனக்கும் தெரியல, விட்டால் நான் பரிச்சு நான் எழுதி கொடுக்கணும் போல் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, மேடம் வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டக்குள்ளே யோசனையாக இருக்குது. இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணி நீ சின்ன பொண்ணாக இருக்க, உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ஒரு வேளை நான் ஆல்ரெடி யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, ஒயன் இங்கேருந்து இப்படி குதிச்சு செத்துரு, அதெல்லாம் கேட்குற அளவுக்கு மனசில் தைரியம் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஒரு வேளை இங்கே பாரு வயன், நான் அவங்ககிட்ட அந்த மாதிரி எடுத்த என்னத்தோட பழகலை, எனக்கு ஜேகே எப்படியோ அப்படி தான் நீயும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நெகட்டிவாக போயிட்டு இருக்குது மண்ணுக்குள்ளே. பயமாக வேறு இருக்குது. ஸோ ஜிமினும் என்ன வயன் எதுவும் பேச மாட்டேற, இவ்வளோ நேரம் லபடபான்னு பேசுவியே அப்படிங்கிறாரு. அது வந்து ஜிம்மின் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் வந்துட்டு மாமான்னு கூப்பிடாத அப்படிங்கிறாரு. இல்லை நான் கூப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே ஜிம்மின் அப்படிங்கிறீங்க. ஏய் என்ன அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னாலலாம் உங்களை அண்ணனால் கூப்பிட முடியாது, அதே சமயம் மாமான்னு கூப்பிட பிடிச்சிருக்கு, அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அது வந்து ஜிம்மின் மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் நான் அப்படிங்கிறீங்க. என்ன நீங்கள் நான் அப்படிங்கிறாரு. அது வந்து மாமா அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல, இது அன்டைம், நம்ம இந்த மாதிரி தானே நின்று பேசக்கூடாது ஓகேவா, நீ சின்ன பொண்ணு, அதனால் ஏதோ நீ ஆசையாக பேசணும்னு வந்தீங்கன்னு சொல்லி வந்தேன், சீக்கிரம் எதாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிறாரு. போச்சு இப்போ சின்ன பொண்ணுங்கிறாரு, தப்பாக பேசுவாங்க பேசக்கூடாதுங்கிறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு இருக்குது. ஸோ ஜிமின்ட்டு என்னடா சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறாரு. அது வந்து ஜிமின் மாமா வந்து எனக்கு அது வந்து
எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு செம ஷாக்கு. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. சொன்னீங்க, மாமா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படியும் உங்களுக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எனக்கும் யாரையாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏன் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கூடாது? நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். நான் சீக்கிரம் சமைக்கலாம் கற்றுக்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு எப்படி வீட்டு வேலை செய்யணும்னு கற்றுக்கிறேன். அப்புறம் எல்லாமே கற்றுக்கிறேன். ப்ளீஸ் என்னையே கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன சொல்கிறதே தெரியல அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. ஸோ நீங்கள், மாமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பப்பி ஃபேஸ் மாதிரி அப்படியே 2 ஐஸ் வச்சுட்டு பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அது வந்து வயன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம்ம பயமாக்குது. அது இது வந்துன்னு சொல்லி இழுத்தாங்க அப்படின்னாவே அது நோங்கிற மாதிரி தானே மீனிங்கு. ஸோ ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அது வயன் அப்படின்னு சொல்லிகிட்டே கொஞ்சம் மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரா. ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் மாமா நோ மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சொல்லுங்கள் மாமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு மறுபடியும் அது அயன் அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, பட் அது அப்படிங்கிறாரு. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஜிமின் வந்துட்டு வயன்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, அதாவது நீங்கள் வயன்கிட்ட ஜிமின் என்ன சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நான் இதை கண்டினியூ பண்ணிட்டா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சா. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் போடலாம், பட்டு டைம் பத்தலை. ஸோ இதோட அடுத்த பார்ட் நான் கண்டிப்பாக போடுறேன். ஒன்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மட்டும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் பார்ட் நான் போட்டுறேன். அண்ட் ஒரு 1000 வியூஸாவது வந்துச்சு அப்படின்னா ஓகே. ஒரு 1000 வியூஸ் வந்துச்சு, கொஞ்சம் கமெண்ட்ஸும் வருது, கொஞ்சம் லைக்ஸும் வருது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். வேறு என்ன, எனக்காக சொல்லிவிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஜிமின் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் எஸ் தான் சொல்லணும்னு நினைப்பீங்க, பட் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு 9 வருஷ கேப்பில் ஒரு பையன் இருக்கான். ஸோ நீங்கள் 15 வயசு பொண்ணு நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனோட இடத்துலேருந்து அவன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டோரியில் சொல்கிறேன், ஓகேவா? அண்ட் ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட் இப்போதைக்கு அவ்வளோதான். இதுக்கு அடுத்த பாட்டு நான் போடுறதும் போடாது உங்கள் கையில் தான் இருக்குது. 1000 வியூஸ் வரணும், கொஞ்சம் லைக்ஸும் வரணும், கொஞ்சம் கமெண்ட்ஸும் வரணும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் போட்டால் வேணாமான்னு, ஓகேவா? நீங்கள் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த பாட்டு போடுறேன். டட்டா சலாங்கிங்.